அனைவருக்கும் வணக்கம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவைங்கிற பத்திரிகை செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருவேறு பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளிக்கும் என்னென்ன படத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இருவேறு பள்ளியில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக இந்த பள்ளியை பார்த்துட்டு அது கண்டினியூவாக நெக்ஸ்ட் பள்ளியும் பார்த்துடலாம். இதில் வந்து முதுகலை பத்திரிகை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பாட்னி பாடத்தில் பொதுப்பிரிவு ஓசி, கல்வித்துறை வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டதாரி ஆசிரியர் தமிழுக்கு கேட்டிருக்காங்க. பிற்பட்டோர் பிரிவினர் பிசி காஸ்ட்டு, கல்வித்துறை பார்த்திங்கன்னா பிஏ பிஎட் முடிச்சிருக்கணும். டெட்டு பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு பொதுப்பிரிவு ஓசி, கல்வித்துறை வந்து பிஏ பிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர் அறிவியலுக்கு பார்த்திங்கன்னா பிற்பட்டோர் பிரிவினர் பிசி, கல்வித்துறை வந்து பிஎஸ்சி பிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர் பொறுத்தாப்புல டெட்டு பேப்பர் தேர்ச்சிங்கிறது கட்டாயமாக கேட்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து 10/2/2025. அட்ரஸ் வந்து செயலாளர் இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி, தீனா புதுக்குடி, புளியங்குடி, 627 855, கடையநல்லூர் தாலுக்கா, தென்காசி மாவட்டம். நெக்ஸ்ட் ஸ்கூல் என்ன பார்த்தீங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் மங்கையர்கரசி மேல்நிலைப்பள்ளியில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணிதத்துக்கு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். எண்ணிக்கை 1, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் எஸ்சி அருந்ததியரை பற்றி வச்சு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு பிஏ எம்ஏ முடித்து பிஎட் முடிச்சிருக்கணும். ஒரு டீச்சர் தான் கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் எஸ்சிஏ அருந்ததியர், ரெண்டுமே அருந்ததியர் வகுப்பினர் தான் கேட்டிருக்காங்க. இது கல்வி தகுதி சான்றிதழுடன் 21/1/2025 முதல் 5/2/2025 விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட் பயோடேட்டா ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதோட இணைச்சி அனுப்புங்க. உங்களுக்கு வந்து லெட்ரு வரும். அப்புறம் முகவரி வந்து செயலாளர் மங்கையர்கரசி மேல்நிலைப்பள்ளி, 123 மேல அனத்தோப்பு, மதுரை 16ங்கிற அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் பணி செல்ல விரும்புகிற உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.